கொலம்பியாவின் மெடலின் நகருக்கு வெளியே உள்ள ஒரு கிராமத்தில் வறுமையில் பிறந்த பாப்லோ எஸ்கோபரின் ஆரம்பகால வாழ்க்கை, கஷ்டங்கள் மற்றும் தாகம் ஆகியவற்றால் குறிக்கப்பட்டது. பள்ளியை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் எஸ்கோபரின் குற்றத்திற்கான முதல் படிகள் வறுமையின் பிடியிலிருந்து தப்பிக்கும் விருப்பத்தால் உந்தப்பட்டது. எஸ்கோபரும் அவரது சகோதரரும் சிறிய அளவில் கல்லறைகளிலிருந்து கற்களை திருடி அவற்றை மறுவிற்பனை செய்ய ஆரம்பித்தனர். இந்த சிறு குற்றங்கள் பாதாள உலகில் அவரது எதிர்காலத்திற்கு வழிவகுத்தன. 20களின் தொடக்கத்தில் அவர் ஒரு கடத்தல்காரரிடம் வேலை செய்து 22 வயதிற்குள் தனது முதல் $1 மில்லியன் சம்பாதித்தார். 1975ஆம் ஆண்டில் மெடலினின் மிகவும் சக்திவாய்ந்த போதைப்பொருள் பிரபுவான ஃபேபியோ ரெஸ்ட்ரெப்போவை கொலை செய்ய உத்தரவிட்டதன் மூலம் எஸ்கோபார் போதைப்பொருள் வர்த்தகத்தில் தனது நிலையை உறுதிப்படுத்தினார். அவரது இரக்கமற்ற தந்திரோபாயங்கள் தொடர்ந்தன. விரைவில் அவரை கைது செய்த அனைத்து அதிகாரிகளும் உட்பட அவருக்கு தடையாக நின்ற எவரையும் நீக்கியது. அவரது குற்றச் செயல்கள் இருந்தபோதிலும் எஸ்கோபார் மக்களிடையே ராபின் ஹூட் போன்ற உருவத்தை உருவாக்கினார். 1982இல் காங்கிரசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பொதுமக்களின் ஆதரவை பெறுவதற்காக பொதுத் திட்டங்களில் செல்வத்தை பயன்படுத்தினார். ஆனால் இந்த முகப்பின் பின்னால் அவரது விருப்பத்தை ஒரு மிருகத்தனமாக செயல்படுத்துபவர். எஸ்கோபரின் பிரபலமற்ற பிளாட்டா ஓ ப்ளோமோ உத்தி, வெள்ளி அல்லது ஈயம் பல முக்கிய கொலம்பியர்களை ஒரு அப்பட்டமான தேர்வுக்கு விட்டுச் சென்றது. அவரது லஞ்சத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது மரணத்தை எதிர்கொள்ளுங்கள். அவரது பயங்கரவாத ஆட்சியானது கொலம்பிய நீதி அமைச்சர் மற்றும் ஏராளமான காவல்துறை அதிகாரிகள் போன்ற உயர்மட்ட பிரமுகர்களை படுகொலை செய்தது. 1991ஆம் ஆண்டில் பெருகிவரும் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு எஸ்கோபார் ஒரு முன்னோடியில்லாத ஒப்பந்தத்தை மேற்கொண்டாள். அவர் தனது சொந்த சிறையான லா கேட்ரலை கட்டினார், மேலும் தனது காவலர்களை தேர்ந்தெடுப்பார். இந்த சிறை ஒரு மாளிகையாக இருந்தது, அங்கு அவர் தனது தொடர்ச்சியான குற்றங்களை உள்ளிருந்து செய்தி வெளியிடும் வரை அவர் தனது பேரரசை தொடர்ந்து நடத்தினார். அவரது ஆடம்பரமான சிறை வாழ்க்கை அம்பலமான பிறகு எஸ்கோபார் ஓடினார். அமெரிக்காவில் பயிற்சி பெற்ற தேடல் பிளாக் மற்றும் பழிவாங்கும் லாஸ் பெப்ஸ் ஆகிய இருவராலும் வேட்டையாடப்பட்டு அவரது நாட்கள் எண்ணப்பட்டன. டிசம்பர் 2, 1993 அன்று மெடலினில் உள்ள ஒரு சாதாரண வீட்டில் ஒளிந்திருந்த எஸ்கோபார் கூரையின் மேல் நடந்த துப்பாக்கி சூட்டில் கண்டுபிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். எஸ்கோபருடனான வாழ்க்கை ஆடம்பரமும் ஆபத்தும் கலந்ததாக இருந்தது. அவரது மகன் ஜுவான் பாப்லோ எஸ்கோபார் இப்போது செபாஸ்டியன் மாரோகுவின் மூலம் செல்கிறார். 2009இன் நேர்காணலில் ஒரு அசாதாரண சம்பவத்தை நினைவு கூர்ந்தார். மெடலின் மலைப்பகுதியில் மறைந்திருந்தபோது எஸ்கோபரின் மகள் மானுவேலா வெப்பமயக்கத்திற்கு ஆளானார். விரக்தியின் செயலில் எஸ்கோபார் தனது குடும்பத்தை அரவணைப்பதற்காக $2 மில்லியன் பணத்தை எரித்தார். இது இன்றைய ரூபாய் மதிப்பில் 16,67,00,000. எஸ்கோபாரின் மரபு கதைகள் மற்றும் ஊடகங்கள் மூலம் வாழ்கிறது. நெட்ஃபிளிக்ஸின் நார்கோஸ் அவரது கதையை உலகளாவிய பார்வையாளர்களிடம் கொண்டு வந்தது. அவரது எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை ஒரு பிடிமான நாடகத்தில் சித்தரிக்கிறது. எஸ்கோபரின் வாழ்க்கை அதிகாரம், ஊழல் மற்றும் வாளால் வாழ்பவர்களின் தவிர்க்க முடியாத வீழ்ச்சி பற்றிய எச்சரிக்கை கதையாகவே உள்ளது. இந்த காணொளி நுண்ணறிவு தருவதாக கண்டால் தயவு செய்து லைக் செய்யவும், பகிரவும். மேலும் வரலாற்றின் மிகவும் பிரபலமான நபர்களின் வாழ்க்கையை பற்றி மேலும் ஆழமாக தெரிந்து கொள்ள குழு சேரவும்.